நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளை ஆண்டவருக்கு நாம் நன்றியும் துதி பலிகளையும் உற்சாக மனதோடு கூட நாம் செலுத்துவோமாக. ஆண்டவருடைய மிகுந்த தயவினாலே நாம் இந்த 7வது மாதத்திலே இம்மட்டுமாக ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாம் வாழுவது தேவனுடைய கிருபை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்று. பூமியிலே எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நாமோ உலகத்தில் வாழும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே சந்தோஷ மனதோடும் உற்சாகமான இருதயத்தோடும் இந்த காலை வேளை நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவரானபடியால் அவர் நம் நடுவே எழுந்தருளி நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலே என்னும் மகிழச் செய்தே, உந்தன் சிறகுகளே நிழலில் என்னும் மகிழச் செய்தே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நோயிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த நோயிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ஏனியை துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ஏனியை துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனை மத்தியிலே வாசமாய் இருக்கிறவர். இந்த காலை வேளையிலே அவரே தொழுது கொள்ளுவோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் பரலோக தகப்பனே, மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே துதி கன ஸ்தோத்திர மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். சிங்காசனத்தில் மத்தியிலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். 24 மூப்பர்கள் ஓய்வில்லாமல் உம்மை தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். 4 ஜீவன்கள் ஓய்வில்லாமல் தேவனுடைய நாமம் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை ஓய்வில்லாமல் ஆராதிக்கிறார்கள்.
பூமியிலே நாங்களும் உம்மை ஆராதிக்கும்படியான வாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே ஜெப வேளையை நீர் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாள் ஆராதனையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இதை பார்க்கிற இதில் கலந்து கொள்ளுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் அற்புதங்களை செய்வீராக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீங்களாப்பா. இந்த காலை வேளையில உங்களுடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளை தந்தருவீராக. பாடல் வேலைகளை ஆசீர்வதிங்க. பாடுகிற பிள்ளைகளின் மேல தேவனுடைய அபிஷேகம் இருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே இந்த நாள்ல கூட ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதி. ஆவியானவர் எதை சபைக்கு சொல்லுகிறீரோ அதை தெளிவாய் சொல்ல ஆவியானவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தார். கேட்கிற உள்ளங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய கிருபை தார். எல்லா மகிமையும் துதியையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். முதலாவதாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். என்றைக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்காமெல்லாம் வீசீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் வீசீரையா. என்றைக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்காமெல்லாம் வீசீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் வீசீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன்.
நடக்க செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து அவர் ஒரு நாள் கைவிடவே இல்லை, ஒரு நாள் நம்ம மறக்கவே இல்லை. நம்மளை அவர் சுமந்து ஏந்து நம்மளை காத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நாம் ஒரு நன்றி பாடலை பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கி உம் சிறகாலே மூடி காத்தீரீர். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீரீர். நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கின் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கின் உண்மையுள்ளவரே. யார் மறைந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறைந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நீரின் பக்கத்தால் என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நீரின் பக்கத்தால் என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய தேவன் வந்து நம்மளுடைய கூக்குரலை கேட்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆகார் வந்து பணத்துல அவனுடைய குழந்தைய போட்டுட்டு அவ துயரத்தினால ஆண்டவரை நோக்கி அழுது கூப்பிட்டார். அப்ப ஆண்டவர் அவளுடைய அழுகையை கேட்டார். அன்னாள் வந்து அவளுக்கு குழந்தை இல்லை, ஆனா வந்து அந்த ஆலயத்துல வந்து அழுது ஜெபித்த பொழுது அவளுடைய அழுகையின் குரலை கேட்டு நம்முடைய தேவன் வந்து அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு குழந்தை அவருக்கு கொடுக்கிறாரு. அந்த மாதிரி நான் ஒரு ஒரு நேரத்திலையும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நம்மளோட துயரத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதற்கு தக்க நேரத்தில் நம்மளுக்கு பதில் தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. இது எல்லாருக்கும் அறிந்த ஒரு பாடல். நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த பாடலை சேர்ந்து
நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இந்த ஆண்டவரை உயர்த்துகிற நேரம், அவரை துதிகளால பாடுற நேரம், துதிகளால நம்ம அவரை பிரியப்படுத்துகிற நேரம் இது. அவர் நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க நினைத்து பாருங்க, நம்ம கடவுளுக்கு செய்திருக்கிறார். அதுவே இவ்வளவு பெரிய கிருபை, அது ஒரு பெரிய தயவை நம்ம கருத வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டத்துல உலகம் முழுவதும் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவனை தந்த தேவனுக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. அவரே மகிமைக்குரியவர், அவரே நிரந்தரமான ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்க எல்லாரும் ஆண்டவரை ஆராதனை செய்யற வேலை இது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். மகிமைக்கு பாத்திரரே, நிரந்தரமான தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இயேசுப்பா, நீங்க எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக
நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக நன்றி ஏசப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கீங்க அப்பா. ஏசப்பா, எங்ககிட்ட நிறைய பணம் காசு பொருள் இல்லைனாலும் ஆண்டவரே, எங்களோட ஒருத்தருடைய குடும்பங்களையும் நீங்க சமாதானத்தின் ஆவியை கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்க நிம்மதியா தூங்குறதுக்கு நீங்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்களே அப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. அதுக்காக நாங்க உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. அதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களை பாதுகாத்துட்டு வந்தீங்களே, நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, என்னாலும் ஆராதிப்பேன். என்னாலும் ஆராதிப்பேன். பலனை கொடுத்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கூட எத்தனையோ பேர் பங்கெடுக்க முடியாம மருத்துவமனையில இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு நம்மளுடைய வீட்டுல நம்மளோட குடும்பத்தோட நம்ம ஆண்டவர் ஆராதிக்க, உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க நம்மளுக்கு தேவன் பலனை கொடுத்திருக்கிறார்ல. இது எவ்வளவு பெரிய பாக்கியமா நம்ம நினைக்க வேண்டிய நேரம் இது. ஆமென். நீங்க எந்த நேரத்திலையும் சரி எப்பவுமே ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்காக எப்பொழுதுமே நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரை நம்ம துதிக்கிற நேரம் இது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம்.
ஆமென் எசப்பா. நாங்கள் எப்பொழுதும் உமக்கா எரிந்து கொண்டு இருப்பேன் அப்பா. எங்களோட வாழ்க்கையில எந்த துயரம் வந்தாலும் எந்த இன்னல் வந்தாலும் ஆமென் நம்ம ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருப்பேன். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்க நீங்க, நான் இயேசுப்பாக்காக எரிந்து கொண்டிருப்பேன். எந்த ஒரு உலகமோ எந்த ஒரு சூழ்நிலையோ என் ஆண்டவரை விட்டு பிரிக்காது. அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் எனக்கு செய்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்காக எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருப்பேன். ஆமென். எத்தனையோ நேரம் நம்ம துவண்டு போன நேரங்கள் உண்டு, துயரத்துல இருந்த நேரங்கள் உண்டு. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருப்பீங்க இந்த வருஷத்துல, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா நீங்க ஆண்டவர் கூப்பிட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீங்க என்ன கேட்டீங்களோ அதை நிச்சயம் உங்களுக்கு செய்திருப்பார்ல. அப்ப நம்ம ஆண்டவருக்காக என்ன செலுத்த போகிறோம், அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமே, நம்மள அவருக்காக நம்ம ஆராதனை செய்ய முடியும், நன்றி பலிகளை ஏறெடுக்க முடியும், அவரை நம்ம துதிக்க முடியும், அவரை நம்ம ஆராதிக்க முடியும். அவ்வளவுதான் நம்ம அவருக்காக செய்ய முடியும். நாம நீங்களே எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. வாழ்க்கை
அந்த இடத்துல நம்முடைய தேவன் வருகிறார். அவர் வருகிறத கண்டிப்பா விசுவாசிங்க. எங்களோட சேர்ந்து சிங்ககேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நான் இருந்தேன், அவர் என்னை பாதுகாத்தார். என்ற பாடலை எங்களோட சேர்ந்து பாடுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலக பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு எம்மாத்திரம்ல. இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு கவலையால இருக்கலாம், நீங்க என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தேவன் முன்னாடி ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதை அவர் நிச்சயமாய் நமக்கு சாதகமாக மாற்றி தருவார். ஆமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நியாயம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல உண்மை பாடி உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி இயேசுப்பா. நீங்க இந்த ஆராதனை முழுவதும் எங்களோட இடைப்பட்டதை நாங்க உணர்ந்தோம் அப்பா. அதே போல இந்த ஆராதனையிலே அப்பா, எந்த பிள்ளைகள் எல்லாம் என்னென்ன தேவைகளோட இருக்கிறார்களோ, ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு இருந்தார்களா, அவர்களுக்கு நீங்க ஆறுதலையும் சமாதானத்தையும், அவர்கள் என்ன தேவையோட இருக்கிறார்களோ நீர் அதை அவர்களுக்கு தாங்க அப்பா. நீங்களே அவங்களோட தேவைகளை சந்தித்து யார் மூலியமாவதாவது ஏதாவது ஒரு காகத்தை கொண்டு நீர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. இந்த நேரத்துல நீர் அவர்களோடு இருங்க அப்பா. இந்த காணொலியை காத்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுடைய வீட்டிலையும் ஒரு சமாதானம், ஒரு
ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியை நாங்க கட்டளை இடுகிறோம் அப்பா. நீங்க இந்த நேரத்துல அவங்களோட வீட்டுல இடைப்படுங்க, அவர்களோட இருங்க, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆமென். இயேசுப்பா, இந்த வேளையிலும் நாங்க முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வைரஸ் உலகம் முழுவதும் பரவி இருக்கு அப்பா. தினம் தினம் எத்தனையோ மக்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. ஆனா நீங்க வந்து அப்பா எங்களை பாதுகாத்து வழி நடத்திட்டு வந்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த வைரஸ் எங்களோட நாட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டு ஆமென் அப்பா அப்புறம் போகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் இதுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ நாட்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய ஜபங்களை நீங்க கேட்டு கூடிய சீக்கிரத்துல விரைவில் எங்களுக்கு ஒரு பதிலை தர போறதுக்காக நன்றி இயேசுப்பா. ஆமென். இந்த வேலையிலேயும் அப்பா இந்த கொரோனா வைரஸ்க்காக மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்காக நன்றி இயேசுப்பா. ஆமென். இது எல்லா மக்களுக்கும் செலுத்தி அது எல்லா மக்களும் பூரண குணமடைய வேண்டும் அப்பா. ஆமென் அப்பா. எந்தெந்த மக்கள் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டு உடல்நல சரியில்லாம ஆஸ்பத்திரியில அனுமதிப்பட்டிருந்தாலும் அப்பா நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க அப்பா. அவர்கள் எல்லாரும் அப்பா இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று ஒரு சாட்சி சொல்ல நீங்க கிருபை செய்யுங்க. மீதம் உள்ள ஆராதனையை நாங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் அப்பா. எங்களுக்கான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும், எங்களை ஆறுதல் படுத்தட்டும், எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தையா இருக்கட்டும். பேசுகிற அடியாலையும் நீங்க மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தில் பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி தாவீது தேவனை பூமியிலே புகழ்ந்து பாடி ஆண்டவரை ஆராதித்து வாழ்ந்திருக்கிறார். நாமும் அப்படியே வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. காலை வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசு போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென். இந்த வேத பகுதி நாம் ஒவ்வொருவரும் நன்றாய் அறிந்த வேத பகுதி. இந்த நாளில் ஆவியானவர் இதில் உள்ள மேன்மையான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள நம்மோடு கூட பேசுவாராக. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டி அருகாமையிலே உட்கார்ந்து காணிக்கை போடுகிறவளை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு ஐஸ்வர்யவான்கள், பணம் பொருள் ஏராளம் வைத்தவர்கள் வந்து காணிக்கை போடுகிறார்கள். ஆண்டவர் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பின்பு அங்கு ஒரு ஏழை விதவை, அவளும் வந்து காணிக்கை போடுகிறாள். அவள் எவ்வளவு காணிக்கை போட்டாள் என்றால் 2 காசு போட்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பின்பு இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர்கள், அதாவது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போட்டார்கள். அவர்கள் எவ்வளவு போட்டார்கள் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லவில்லை, வேதாகமும் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே விளக்கம் கொடுக்கிறார். இவளோ தன்னுடைய வறுமையிலிருந்து தனக்குள்ள உள்ளான எல்லாவற்றையும், அதாவது தன்னுடைய ஜீவன், தன்னுடைய பிழைப்புக்குரிய எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொல்லி அந்த சம்பவம் அப்படியே நிறைவு பெற்று விடுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த காலை வேளையில பிரையாரிட்டி டு காட், தேவனுக்கு முன்னுரிமை என்கிற சிறு தலைப்பில் நான் உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கு ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் என்றால் அவர்கள் குறைச்சல் இல்லாதவர்கள், எல்லாம் நிறைவாய் பெற்றுக்கொண்டவர்கள், எதற்கும் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஐஸ்வர்யவான்.
ஆனால் அவர்கள் நடுவே ஒரு சிறு விதவை. காணிக்கை என்பது பொதுவானது என்பதை இது நமக்கு காட்டுகிறது. பணக்காரர்களும் கொடுக்கலாம், ஏழையும் கொடுக்கலாம், அது பொதுவானது. ஆனால் நிறைய கொடுத்தார்கள், கொஞ்சமாக கொடுத்தார்கள் என்பதை நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். பணக்காரர்கள் நிறைய கொடுத்தார்கள், ஆனால் ஏழை விதவை கொஞ்சமாய் கொடுத்தார். விதவை என்றால் என்ன? அவள் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவள், சமுதாயத்திலே ஆதரிப்பு இல்லாமல் ஏதோ தன்னால் இயன்றதை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறவள் விதவை. புருஷனால் சமுதாயத்தால் கைவிடப்பட்டவள் தானே விதவை. அப்படிப்பட்ட ஒரு பெண் என்ன செய்கிறாள்? 2 காசு கொண்டு வந்து அங்கே போடுகிறாள். பாருங்கள், நான் தியானித்த போது அவள் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறாள் என்பதை இந்த வேத பகுதி மிக அழகாய் காட்டுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல எதை கவனித்து பார்க்கிறார் என்பதையும் நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆண்டவருக்கு யாராய் இருந்தாலும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பது இயல்பான ஒன்று என்பதை இங்கே வாசிக்கிறோம். இல்லை என்று யாரும் சொல்லவே கூடாது. இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். காணிக்கை என்பது இயல்பான ஒன்று. இந்த உலகத்திலே எல்லா மதங்களிலும் இயல்பான ஒன்றுதான் காணிக்கை. இருக்கிறவர்களும் கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களும் ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும். கடவுள் அதை மதிப்பீடு செய்கிறார் என்பதை இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். பணக்காரர்கள் தங்களுடைய பரிபூரணத்தில் இருந்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஏழை விதவை தன்னிடத்துல அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்பதை பற்றி அவள் சிந்திக்கவே இல்லை. தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டார். வித்தியாசத்தை பாருங்கள். மதிப்பீடு ஆண்டவர் இதில் செய்கிறார் என்பதைத்தான் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேகர் ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், வந்து விடுகிறோம். நாம் கொடுத்ததை பற்றி ஒருபோதும் நாம் யாரும் சிந்திப்பதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நாம் கொடுத்ததை எவ்வளவு பார்க்கிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. பணக்காரர்கள் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து கொடுத்தார்கள். இருப்பவர்கள் கொடுப்பதை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆயினும் கூட அவர் அதில் மதிப்பீடு செய்யும் பொழுது அதை பற்றி பெரிதாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இவளோ, அந்த வார்த்தையை பாருங்கள், 4 வசனத்துல, இவளோ தன்னுடைய ஜீவனுக்குள்ளானதை, அடுத்த வேளை உணவுக்கு உரியதை, தன் வாழ்வுக்கு உரியதையே கடவுளுக்காக கொடுக்கிறார். எது முன்னுரிமை? இருக்கிறவர்கள் கொடுப்பதா, இல்லாதவர்கள் கொடுப்பதா? ஆண்டவர் இல்லாதவ நிலைமையில நாம் கொடுப்பதைத்தான் அதிகமாய் விரும்புகிறார் என்பதை இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லாத நிலைமையில தான் நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். வேதாகமம் மிக அழகாய் சொல்லுகிறது, அன்பானவளே, தேவனுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏதோ ஒரு விதத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதில் உண்டான ஒன்றை நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஆதி முதலாய், ஆபிரகாம் முதலாய் வருகிற உண்மை. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு காணிக்கை தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆதி முதலாய் தேவன் இதை செய்திருக்கிறார். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு காணிக்கை படைத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே காணிக்கை என்பது தேவனுக்கு நாம் கொடுக்கிற ஒரு முன்னுரிமையை காட்டுகிறது. இந்த ஏழை விதவை 2 காசு தான் போட்டாள். ஆனால் அவளுக்கு ஆண்டவர் பாராட்டு கொடுக்கிறார். ஏன் பாராட்டு கொடுக்கிறார் என்றால், பிரியமானவளே, நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விட எவ்வளவு தியாகம் செய்து கொடுக்கிறோம் என்றுதான் கர்த்தர் பார்க்கிறார். இல்லாத நிலைமையில நான் எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். அநேகர் சொல்லுவார்கள், எனக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ கடவுளுக்கு கொடுப்பேன். இது பொதுவாக மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள். ஆனால் இந்த காலை வேளை அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு இந்த கடினமான நாட்கள்ல வேலைகள் இல்லை, வருமானங்கள் குறைவு, இப்படிப்பட்ட காலத்திலும் கடவுள் நம்மை ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஏதோ ஒரு விதத்துல நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பூமியில அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நாளும் ஒருவரும் சாப்பிடாமல் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நாம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏழை விதவை என்ன செய்தால், தன்னுடைய சுய விருப்பத்தை தூர வைத்துவிட்டு, தன்னுடைய சுய தேவைகளை பின்னாலே வைத்துவிட்டு கடவுளுடைய காரியத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாள் என்பதைத்தான் இந்த 4ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. மற்றவர்கள் பரிபூரணத்திலிருந்து கொடுத்தார்கள், ஆனால் இவளோ இல்லாமையிலிருந்து இருக்கிறதை கொடுத்தாள். தன்னுடைய சுய தேவைகளை தள்ளி வைத்து விட்டாள். தன்னுடைய சுய தேவைகளுக்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம், முதலாவது கடவுளுடைய காரியம் என்று சொல்லி அவள் கொடுத்ததைத்தான் கடவுள் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கும் காலை வேளையில கொடுப்பதில் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல 10ல் 1 பகுதி தேவனுடையது என்று வேதம் சொல்லுகிறார். கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நாம் சார்ந்திருக்கிற திருச்சபை, அதனுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் தாங்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? ஆனால் நாமோ இந்த நாட்களிலே அநேகர் என்ன செய்தோம், கடவுளுக்கு கொடுப்பதை குறித்து நாம் சற்று பின்தங்கிவிட்டோம் என்பதை இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உன் நாடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனப்பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். இங்கு நான் வாசிக்கிறோம் ஏசாயா 43:23, உன் ஆடுகளை நீ எனக்கு பலி செலுத்தவில்லை, தகன பலிகளுக்காக உன்னுடைய பணங்களை நீ எனக்காக செலவு செய்யவில்லை என்று இஸ்ரவேல் மக்களை குறித்து தேவன் மிகுந்த துக்கத்தோடு சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களை குறித்து நான் சற்று சொல்லுகிறேன், கவனியுங்கள். நாட்களிலே அநேக மக்கள் வேலைகளை இழந்திருக்கிறார்கள். அநேகர் ஆகாரத்திற்கு மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான நேரங்களில் திருச்சபையின் மக்கள் நாம் ஒருவரை ஒருவர் ஆதரிக்க வேண்டிய கடமையிலே நாம் இருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் நாம் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருமானத்தை கொடுத்திருப்பார் என்றால் நாம் அதில் ஒரு பகுதியை தேவனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் மிகுந்த தாராள மனதோடு கொடுக்க வேண்டும். இந்த ஏழை விதவையை பாருங்கள், அவள் தேவனுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறார். இந்த நாட்களில் அநேகர் தங்கள் சுய தேவைகளை மாத்திரம் பார்க்கிறார்களே ஒழிய தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஆலயத்தில் சார்ந்திருக்கிற மற்ற பணிகள், இவைகளுடைய தேவைகளை சந்திக்க நாம் அநேகர் இந்த நாட்களிலே மறந்து போய்விட்டோம் என்பதை இந்த நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமாக. நம்முடைய சொந்த காரியங்களையே நாம் கவனித்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் கொடுக்க ஆண்டவர் நம்மை எவ்விதத்திலாகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் இப்படியாக ஒரு காரியத்தை செய்கிறான். கவனியுங்கள், ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் தன்னுடைய விவசாயத்தில் அநேக ஆடுகளை வளர்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் ஒரு ஆடு 2 குட்டிகளை போட்டது. 2 குட்டிகளை போட்ட பின்பு அவன் என்ன செய்கிறான், அதுல வெள்ளை கருப்பு என்று 2 குட்டிகள் இருக்கிறது. இதுல ஏதாவது ஒரு குட்டியை நான் கர்த்தருக்கு அது வளர்ந்த பின்பு நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய மனைவியினிடத்திலே சொல்லுகிறான். தன்னுடைய மனதிலே அதை நினைத்துக் கொள்ளுகிறான். 2 ஆடுகள் குட்டிகளும் மிக அழகாய் வளர்த்து கொண்டு வருகிறது. நல்ல கொழு 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 என்று ஆடுகள் நன்றாய் வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் விவசாயத்திலிருந்து திரும்பி வரும்போது அவன் மிகுந்த துக்கத்தோடு கூட வருகிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து கேட்கிறாள், ஏன் நீங்கள் மிகுந்த துக்கத்தோடு கூட வருகிறீர்கள்? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் கடவுளுக்கென்று கொடுத்த ஆட்டுக்குட்டி இறந்து போய்விட்டது என்று சொல்லுகிறான். கடவுளுக்கென்று நான் கொடுத்த ஆட்டுக்குட்டி இறந்து போய்விட்டது என்று சொல்லுகிறான்.
அவன் மனைவி கேட்கிறான், நாம தான் எந்த ஆட்டுக்குட்டி என்று கடவுளுக்கு பொருத்தனை செய்யவில்லையே, எப்படி கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் என் மனதிலே இந்த ஆட்டுக்குட்டியை தான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன், அந்த ஆட்டுக்குட்டி தான் செத்து போய்விட்டது என்று சொல்லுகிறான். இந்த சம்பவத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த மனிதன் இல்லாமல் போன ஒன்று கடவுளுக்கு உரியது என்று சொல்லுகிறான். ஆனால் இருக்கிறது கடவுளுக்கு கொடுக்கலாமே என்கிற சிந்தனை அவனுக்குள்ளே வரவில்லை. எது இல்லையோ அதுதான் நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்லி தான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை அவன் என்ன செய்கிறான்? புறம்பே தள்ளி விடுகிறான். இன்னைக்கு நம்மிலும் அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? நாம் எப்பொழுதும் ஏதோ ஒன்று இல்லையோ அதுதான் நான் கடவுளுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், நான் கடவுளுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளை தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். நாம் நம்முடைய குறைந்த வருமானத்தில் நம்முடைய வருமானத்தில் நாம் கர்த்தருக்குரியதை நாம் உண்மையாய் நாம் செய்ய வேண்டும். கடவுள் அவைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காலை வேளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுது நாம் தேவனுக்கு ஐஸ்வர்யவானாய் இருக்க முடியும்? நம்மிடத்தில் இருக்கிறதை கடவுளுக்காக, கடவுள் சார்ந்த பணிகளுக்காக நாம் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க முடியும். ஆகவே இந்த காலை வேளையில அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய விளைச்சலில் எல்லாவற்றையும் விளைத்த பின்பு அவன் சொல்லுகிறான், எல்லாம் எனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த 20ஆம் வசனத்துல சொல்லுகிறார், மதிகேடனே என்று சொல்லுகிறார். இன்று நீ மரித்து போனால் உன்னுடையதெல்லாம் யாருடையதாகும்? ஆகவே இந்த காலை வேளை அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் இந்த நாட்களிலே தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அநேகர் திருச்சபைகளை மறந்து போனார்கள். அநேகர் திருச்சபை காரியங்களை நாம் என்ன செய்தோம்? மறந்து போனோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தேவனுக்கு என்று தியாகமாய் நாம் கொடுக்கக்கூடியவர்களாய் இந்த காலை வேளை தேவன் நம்மை மாற்றுவாராக. வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். இந்த வேத பகுதி நாம் அநேகர் அறிந்த ஒரு வேத பகுதி. இந்த வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்திலே, நீ இந்த கற்பனைகளை எல்லாம் செய்திருக்கிறாயா என்று ஒன்றாய் எங்கே கேட்டுக்கொண்டே வருகிறான். வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன். அப்பொழுது ஆண்டவர் 20ஆம் வசனத்தில் அவனிடத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாய் இருக்கும். ஆமென். போதும். மிக அழகான ஒரு சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம் என்பார்கள். நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்கு இருக்கிறது. எல்லா கற்பனைகளையும் சிறு வயது முதல் அவன் கை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரலோகத்தில் பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், பூரண பரிசுத்தவானாய் நீ இருக்க விரும்பினால், உனக்குள்ளான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டான். இது எதை நமக்கு காட்டுகிறது? நம்முடைய பொருட்கள், பணங்கள், ஐஸ்வர்யங்களை கடவுளுக்கு முன்பதாக வைக்கும் போது, கடவுளா உலக பொருட்களா என்று வரும் பொழுது நம்முடைய நிலை என்ன? அநேக சபை மக்களை நான் பார்க்கிறது உண்டு. இந்த நாட்கள்ல ஒரு சிலருக்கு உண்மையாகவே கடவுள் நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார்.
வீடுகள்ல எந்த குறைவும் இல்லை. வீட்டுல ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ வேலைக்கு போகிறார்கள். ஏதோ ஒரு வருமானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அதுல ஒரு பகுதியை ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று ஒருபோதும் செய்வதே இல்லை. ஆலயத்துல நீங்கள் பார்க்கலாம், சிரித்த முகத்தோட வருவார்கள் ஆலயத்துக்குள்ளே. ஆனால் கையில பார்த்தால் ஒன்றுமே இருக்காது, வெறுமையாய் வருவார்கள். இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமான இருக்க விரும்பவில்லை. கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டும், நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் கொடுத்திருக்கலாம். யாருக்கு கொடுத்திருப்பீர்கள்? ஏழைகளுக்கு, தரித்திரர்களுக்கு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? அநேகர் நீங்கள் உதவி செய்திருக்கலாம். யாருக்கு? உங்க கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள். உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் இல்லாதவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? திருச்சபையில நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் எவ்வளவு ஆழமாய் சொல்லுகிறது. இந்த காலை வேளை அன்பான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யமான வாலிபனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பலவீனம் என்ன என்று பார்க்கிறார். கடவுளுடைய காரியங்கள் அவன் எல்லாம் பூரணராய் இருக்கிறான். ஆனால் இன்னும் அவனுக்கு உலக பொருட்களை விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை வரவில்லை. நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் எடுத்து எப்படி கொடுத்தோம்? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஆலயம் இல்லை என்று, ஆலயம் திறக்கப்படவில்லை என்பதனாலே அநேகர் அதை மறந்து போய் விட்டார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது அன்பானவர்களே, நம்முடைய பலவீனம் என்ன என்று ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நாட்களே அநேகருக்கு நாம் உதவி செய்ய கடனாளிகளாய் இருக்கிறோம். நம்முடைய திருச்சபை சார்ந்த மக்களுக்கு நாம் உதவிகளை செய்ய திருச்சபையில நாம் ஒவ்வொருவரும் கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில அந்த ஐஸ்வர்யமான வாலிபனுடைய அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்க. அவன் மிகுந்த துக்கத்தோட போய்விட்டான். அப்படி என்றால் அவன் தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது அவன் பெரிய துக்கமான ஒன்றாய் நினைத்திருக்கிறான். காலை வேளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக. இங்கிலாந்து தேசத்துல 1860 சிடி ஸ்டட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் இருந்தார். பெரிய ஐஸ்வர்யமான குடும்பம். அந்த நாட்கள்ல பெரிய ஐஸ்வர்யமான குடும்பம். அவங்க அப்பா சுரங்க தொழிலிலே ஏராளமான பணத்தை சம்பாதித்தார். இந்த சிடி ஸ்டட் 16 வயதா இருக்கும் பொழுது அவருடைய சகோதரன் உடல்நிலை இல்லாமல் மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தார். அப்பொழுது இவர் இந்த உலக வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்த்தாராம். உடல்நிலை சரியில்லாமல் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தபோது இந்த உலக பொருட்களால என்ன லாபம் என்று சொல்லி அவர் சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சிந்தித்த பொழுதுதான் அவருடைய நண்பர் ஒருவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அவர் ஆண்டவருடைய தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்பார். ஆண்டவருடைய வழியிலே அவர் தன்னுடைய வாலிப நாட்களில நடந்த பொழுது அவர் கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை பூரணமாக ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த சிடி ஸ்டட் இவர் ஒரு மிக சிறந்த கிரிக்கெட் வீரரும் கூட. 22 வயதுல இவருடைய தகப்பனார் மரித்து போகிறார். ஏராளமான சொத்துக்கள் இவருக்கு வருகிறது. அப்பொழுது தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவர் என்ன செய்தாராம், அந்த நாட்களிலே டிஎல் மூடி அவருடைய ஊழியத்திற்கு பெரும்பகுதியை கொடுத்தாராம். அது மாத்திரமல்ல, ஜார்ஜ் முல்லர் அவருடைய ஊழியத்திற்கு ஆப்பிரிக்கா, சைனா, இந்தியாவில் ஊட்டி பகுதியிலும் அவர் அந்த ஊழியம் செய்தாராம். இப்படி எல்லா இடத்திற்கும் அவர் தன்னுடைய பணங்களை, பொருட்களை அள்ளி கொடுத்தாராம் என்பானவர்களே. கடைசியாக தன்னுடைய மனைவிக்கு திருமணம் செய்யும் போது தன்னுடைய மனைவிக்கு என்று கொஞ்சம் தேவை என்று வைத்திருந்தார். ஆண்டவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய பெண்ணை அவருக்கு மனைவியாக கொடுத்தார். அந்த மனைவி வந்தபோது, உனக்காக நான் என்னுடைய குடும்ப சொத்துல இவ்வளவு பொருட்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு அந்த பொருட்கள் வேண்டாம், அதையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கே நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுத்தார். இன்றைக்கும் அவருடைய பெயர் சொல்லப்படுகிறதற்கு காரணம் உண்டென்று சொன்னால், அவர் தன்னுடைய எல்லா பொருட்களையும் தியாகத்தோடு தேவனுக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பார்களே. சுவிசேஷம் பரவ, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் வெறும் கையாய் இருதயத்தை அடைத்துக் கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவது தவறு. உன் கையை தாராளமாய் தர, உன் கையை தாராளமாய் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று ஒப்புக் கொடுங்கள்.
உலகம் முழுவதும் ஊழியங்கள் நடக்கிறது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் தேவைகளோடு இருக்கிறார்கள். எத்தனையோ திருச்சபைகள்ல இன்னைக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய பொருட்களை நாம் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சுய மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய பொருட்களிலே தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேனா? வேதாகமம் மிக அழகாக சொல்லுகிறது, இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் அவன் முன்னுரிமை எந்த தியாகமும் செய்யவில்லை. அவன் என்ன செய்தான்? அவன் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். நாமும் அப்படித்தான். ஜபமா, ஜபத்திற்கு வருவோம், பாட்டு பாடுவோம், ஊழியை செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா பொருட்கள் என்று வரும்போது கை மூடி கொள்ளுகிறோம். இது தேவனுக்கு பிரியமில்லாதது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில நம்மையே நாம் ஆராய்ந்து ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவருக்காக கொடுத்தவர்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் தரித்திரர் ஆனதில்லை. தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாட்கள்ல உதவி செய்தவர்கள் யார் என்று பார்ப்பீர்கள் என்றால் ஏழை மக்கள். அன்பானவர்களே, ஏழை மக்கள், சாதாரண வேலை செய்கிறவர்கள். அப்போஸ்தல நாட்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே அந்த நாட்கள் இருந்த விசுவாசிகள் இருந்து விடவில்லை. நீங்க நிறைய பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவாங்க உடனே. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷை மாத்திரம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கல, தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்றார்கள். எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவனுக்காக, ஊழியங்களுக்காக அவர்கள் தியாக மனப்பான்மையோடு கூட கொடுத்தார்கள். தேவனுக்கு முன்னுரிமையை காண்பித்தார்கள். உலக பொருட்கள் எங்களுக்கு சதமில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்போம். எபேசியர் 4:28 சொல்லுகிறது, குறைச்சல் உள்ளவனுக்கு நீ பகிர்ந்து கொடு என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 6:10 சொல்லுகிறது, விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளை ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போமாக. ஏனென்றால் நீங்கள் அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், நீங்கள் அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு செலுத்தவே முடியாது என்பதை ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். நீங்கள் அன்பு இல்லாமல் தர்மம் பண்ணலாம், எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஊழியத்தை நேசிக்கிறேன், திருச்சபையை நேசிக்கிறேன் என்று நீங்கள் ஒரு நாளும் சொல்லவே முடியாது. ஆகவே நாம் இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகள் என்பதை மதிப்பீடு செய்யும் இடம்தான் காணிக்கை. அதைத்தான் அந்த லூக்கா 21 நாம் மிகுந்த உண்மையோடு கூட நாம் வாசித்தோம் அன்பானவர்களே. ஆகவே அந்த ஏழை விதவை கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தன்னுடைய பணத்தை அதை ஒரு பலவீனமாக அவள் ஒருபோதும் எண்ணவே இல்லை. ஆகவே இந்த நாளில் நாமும் கூட நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கடைசியாக மத்தேயு 6 நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 6 19 சொல்லுகிறது, பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள். 6 நாம் வாசிப்போம். மத்தேயு 6 என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பிரியமானவர்களே, நாம் வாசிக்கிறோம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்க திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6 நாம் வாசிக்கிறோம், உங்கள் இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். 21 என்ன வாசிக்கிறோம்? பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க. ஆண்டவர் இந்த காலை வேளை உடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பாராக. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன் இருதயத்தை இந்த நாளில் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க தவறிவிட்டோம் என்றால் ஒரு நாள் அங்கே போகும்போது நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஆகவே தாராள மனசோட இந்த நாட்கள்ல இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததில் 10 ஒரு பகுதி, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரோ அதை உண்மையாய் தேவனுக்கு என்று கொடுங்க. நம்முடைய முன்னுரிமை என்ன என்றால் உலக வாழ்க்கைக்கு உரிய முன்னுரிமையை தான் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய சாப்பாட்டு காரியங்கள், வீட்டு காரியங்கள், இதற்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறோமே ஒழிய தேவனுடைய ஊழியங்களை இந்த நாட்களிலே நாம் முன்னுரிமை கொடுக்க தவறி இருப்போம் என்றால் ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை தயவாய் மன்னிப்பாராக.
ஒரு விசை ஒரு ஆலயத்தின் வாசலிலே ஒரு தேவனுடைய மனிதன் அநேக மக்களுக்கு வந்து ஆகாரங்களை கொடுக்கிறார். ஒரு 100 பாக்கெட் உணவுகளை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது எல்லாரும் சந்தோஷமா இதை பெற்றுக் கொள்கிறார். அவரை பாக்கியவான், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துக்கிறார். அந்த ஆலயத்தினுடைய பெரிய படியிலிருந்து அவர் இறங்கும் பொழுது திடீரென்று கால் ஸ்லிப் ஆகி அவர் என்ன செய்கிறார், கீழே விழுந்து விடுகிறார். கீழே விழுந்து விட்ட உடனே அவருடைய பாதத்திலே அந்த பகுதிகளில் நரம்புகளில் ஒரு விரிசல் ஏற்பட்டு அவருடைய பாதத்தை கீழே வைக்க முடியவில்லை. மிக பெரிதாய் உடனே வீங்கி விட்டது. அப்பொழுது அங்கிருந்து சிலர் சொல்லுகிறார்கள், இந்த நல்ல மனுஷன் வந்து இப்படி எல்லாருக்கும் உதவி செய்தாரு, கடவுள் வந்து இப்படி இவரை இங்கிருந்து வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு இப்படி ஆக்கிவிட்டாரு என்று சொல்லி எல்லாரும் அங்கே கூடி நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கால் வீக்கத்தினால அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுது அந்த வழியே வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் பகுதியில குண்டு வெடித்து ஏராளமான பேர் செத்து போய் விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏராளமான பேர் செத்து போய் விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரனே சகோதரியே கவனியுங்கள், இந்த சகோதரன் அந்த வழியாகத்தான் போயிருக்க வேண்டும். இவர் போயிருப்பார் என்றால் அந்த குண்டு வெடிப்பிலே இவர் சிக்கி மரித்து போயிருப்பார். ஆண்டவர் அற்புதமானவர். நாம ஏழைகளுக்கு உதவி செய்வோம் என்றால், நம்முடைய வீடுகளிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்வோம் என்றால், அந்த நன்மை சில நேரங்களிலே நம்முடைய உயிரை காக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சில காரியங்கள் நமக்கு சங்கடம் போல தெரியும், ஆனால் தேவன் நமக்கு வர இருந்த பெரிய ஆபத்தை நமக்கு காப்பாற்றி இருப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் வேதம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இந்த நாட்களிலே அநேக மக்கள், இன்னும் வருகிற நாட்கள் இன்னும் கூட நமக்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் நாம் உங்களை கடவுள் ஆசீர்வதித்திருப்பார் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் ஊழியங்களுக்கும் தாராள மனப்பான்மை உள்ளவர்களாக இருங்கள். தேவனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உலகளாவிய ஊழியங்களுக்கு தேவைகள் இருக்கிறது. அதற்கு நாம் ஒரு சிறு உதவி செய்கிறது தான் முதல் படியாய் இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சபை ஊழியக்காரர்கள், மிஷனரிமார்கள், விசுவாச மக்கள் இவைகளுக்கு தாராள மனதோடு கூட உதவி செய்து பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். ஆண்டவர் இப்பூமியிலேயும் நமக்கு எல்லா ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். லூக்கா 21 அந்த ஏழை விதவையை ஆண்டவர் பாராட்டுகிறார். ஒரு நாள் அவருடைய வாயில நீங்களும் நானும் பாராட்டை கேட்க வேண்டும். நீ எத்தனையோ நன்மைகளை செய்தாய் என்று உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து சொல்ல வேண்டும். ஆண்டவருக்காக நாம் செய்யும் பொழுது நம்முடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உலகம் எப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுங்கள். இதே ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை திறப்பாராக. ஆண்டவர் நாம் செய்யும் பொழுது நம்மை தாராளமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதாகமத்தில் இந்த லூக்கா 21 அதிகாரத்தில் இந்த விதவை இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மை இந்த காலை வேளையில ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வருமானத்துல எனக்கு நீங்க கொடுக்கிறதுல நான் ஆண்டவரை செய்ய வேண்டியதை தவறி இருந்தால் இந்த காலை வேளையில என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதை எனக்கு நீ ஞாபகப்படுத்தும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஏழை விதவை எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறாள் என்று சொல்லி நாம ஒப்பு கொடுப்போமா? தன் ஜீவனத்திற்குரியதை அவள் கொடுத்து விட்டாள். தேவனுக்கு முன்னுரிமையை, பிரையாரிட்டி காண்பித்தாள். அந்த வாலிபன்
ஏராளமான பணம் இருந்தாலும் பேராசைக்காரனாக இருந்தார். யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க விருப்பமே இல்லை. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து வைப்போம் என்றால் ஒரு நாள் அங்கே போகும் பொழுது நாம் மிகுந்த பாக்கியவான்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த திருவசனங்களை நீர் ஆசீர்வதியும். தேவனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்ற இந்த வார்த்தையின்படி ஆண்டவர், நாங்கள் வேதாகமத்தில் தியானித்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களில் ஒரு அனலை எழுப்பட்டோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் எங்களை அந்த ஊழியங்களை நாங்கள் தாங்க வேண்டும், ஊழியங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்கிற இருதயத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பவுல் சொல்கிறார், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே அதிக பாக்கியம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில இவ்வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. உம்முடைய கிருபை எல்லா குடும்பங்களோடும் இருப்பதாக. எல்லாரையும் எல்லா ஆபத்துகளுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை இறங்குவதாக. பிசாசின் பிடியில பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, பல தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து போஷிப்பீராக. ஆண்டவரே, நாளில் ஆண்டவரே வார்த்தைகளை சொல்லும்படி கிருபை தந்ததற்காய் நன்றி. ஆராதனையில உம்முடைய நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவுமக்கு தருது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.